இந்த பார், நான் போட்டிருக்க ஜீன்ஸ் பேண்ட் 850 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. தயாரிக்கிறவர் யார்? நாம் தான். உலகத்திற்கு ஏற்றுமதி அதிகமாக செய்வது யார்? இந்தியா தான். இப்போது மாறுதல் வந்துச்சு. வெறும் 80 லிட்டர் தயாரிக்கலாம். அந்த நுட்பத்தை கொண்டு வருவானா? மாட்டான். ஒரு டன் எடையுள்ள கார் 4,50,000 லிட்டர் தண்ணீர் குடிக்குது. 3 டன் எடையுள்ள கார் வரைக்கும் தயாரிக்கப்படுது. 50 லட்சம் கார் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. செய்கிறவன் யார்? கொரியன் முதலாளி. ஏன் அவன் நாட்டில் இந்த கொண்டாயை வச்சு தயாரிக்கல? தயாரிக்க மாட்டான். ஏன்? அவன் நீரை பாதுகாப்பான். ஆசிய கண்டம் தான், ஆசிய நாடுகள் தான் தங்கத்தையும் பணத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுகிறது. இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் படிச்சு பாரு சொல்றான். அதில் இந்தியா ஒரு நாடு பணத்தையும் தங்கத்தையும் வைத்து. ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டதுங்கிறான். எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்கிறதோ அந்த நாடு தான் பணக்கார நாடு. அந்த கொள்கைக்கு வந்துட்டான். இந்த காரை ஏன் அவன் நாட்டில் உற்பத்தி செய்யல? ஆனால் மேட் இன் கொரியா தான் அது. ஆனால் மேக் இன் இந்தியாவில் மேக் பண்ணி தூக்கிட்டு போயிடுவான். இவன் ரோடு 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போட்டது உனக்கு எனக்கு இல்லை. இந்த உள்நாட்டு வெளிநாட்டு வேறு முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துட்டு போறதுக்கு. இதுக்கு திட்டத்திற்கு பேர் என்ன? சாகர் மாலா, பீம்ஸ்டெக். பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இந்த நாடுகளுடைய எக்கனாமிக் கொலாபரேஷன், அதான் பீம்ஸ்டெக். இதில் என்னன்னா, இங்கே பாரு, பிலிப்பைன்ஸ் ஒரு சின்ன நாடு. அதில் 350 லட்சம் கோடி ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒரு வங்கி இருக்கு. அதில் 350 லட்சம் கோடி இருக்குது. இந்த ஒரு சின்ன நாட்டில் இந்த வங்கியில் மட்டும் எப்படா இவ்வளோ காசு வருதுன்னு பார்த்தா, அந்த பணம் அமெரிக்காவில் இருக்கிற ராக்பெல்லர் ஃபவுண்டேஷனில் தான் இங்கே போயிருக்கு. அதுக்கு எது காரணம்? இந்த நாடுகளின் வளங்களை கொள்ளையடிக்கணும். இதுக்கு இந்த சாகர் மாலாங்கிற திட்டத்தை கொண்டு வரான். இதுக்கு என்ன திட்டம்னா, கடல் இந்த ஒரு சாலை போக்குவரத்து, ரோடு, விண்வெளி போக்குவரத்து, வானூர்தி, தரை போக்குவரத்து, இந்த ட்ரெயின், தொடர்வண்டி போக்குவரத்து எல்லாத்தையும் கப்பல் போக்குவரத்துல இணைக்கணும். இது சாகர் மாலா திட்டம். இந்தியாவில் இது கிளை திட்டம் பாரத் மாலா. பாரத் மாலாக்கு 25 லட்சம் கோடி வாங்கிட்டான். வாங்கிட்டு ரோட போடுறான். இதுதான் 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை எல்லாம் போட்டே ஆகணும். நல்லா கவனிச்சுக்கணும். இது உனக்கு எனக்கு இல்லை. இவன் உற்பத்தி செய்கிற பொருள்களை விரைந்து எடுத்துட்டு போய் கப்பல் போக்குவரத்து கொண்டு போகணும். அதுக்கு தான் இது. கப்பல் போக்குவரத்தை கட்டுறது யாரு? அதானி. விளிங்கத்தில் துறைமுகம் ஏற்கனவே இருக்கு. கொச்சின்ல ஏற்கனவே பல துறைமுகங்கள் இருக்கு. அப்புறம் புதுசா ஏன்? இங்க எனக்கு எங்க தாத்தா காமராஜ், எங்க பாட்டன் மாபூச்சி பேர்ல 2 துறைமுகம் இருக்கு. இயற்கை துறைமுகம். செயற்கையா 6111 ஏக்கர்ல காட்டுப்பள்ளியில கட்ட வேண்டிய தேவை ஏன்? யார் கட்ட போறா? அதானி. எடுத்து கொடுத்த கையெழுத்து போட்ட பெருமகள் ஐயா கருணாநிதி. எப்படி? இந்த துறைமுகத்துக்கு வேலை இல்லை. 40-50 விழுக்காடு தான் இருக்கு. ஏற்றுமதி செய்ய முடியாம பொருட்கள் தேங்கலை, இறக்குமதி செய்ய முடியாம ஒரு சிக்கலும் இல்லை. அப்புறம் எதற்கு புதிதாக 6111 ஏக்கர்ல அதானி கட்டுகிறான்? இது யாருக்கான வளர்ச்சி? விளிங்கத்தில் ஏன் அதானி கட்டுகிறான்? விண்ணூர்தி நிலையங்களை ஏன் பிரைவேடைசேஷன் ஆக்கினாய்? சொந்தமாக பறக்க ஒரு பிளைட் இல்லை. உனக்கு எதற்கு 5000 ஏக்கர் ஏற்பட்டு? எந்த ஆண்மகன் கேட்கிறான் இந்த நாட்டில்? சீமானும் அவன் பிள்ளைகளை இந்த ஒரு பிளைட் இல்லை. உனக்கு எதுக்கு ஏர்போர்ட் 5000 ஏக்கர்ல? நாங்கள் சொல்வது அப்படி இல்லை. அங்கே ஏர்போர்ட் வேண்டாம், நாங்கள் ஏர்போர்ட்டி உள்ள வேண்டும். அதுக்கு தான் அந்த இடம். ஏன்? விண்வெளியில் பறப்பதை வளர்ச்சி என்று கட்டமைக்காதே. விண்வெளியில் பறப்பது வளர்ச்சி தான். ஆனால் விண்ணூரில் போறவனுக்கும் நீரும் சோறும் தேவை. அது என் நிலத்திலிருந்தா வரணும். சந்திர மண்டலத்துக்கு சயின்டிஸ்ட் சந்திராயனை அனுப்பலாம். சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு எங்கள் அப்பனும் மாத்தாலும் தான் அனுப்பணும். இதோட ஏழா பச்சை இவங்களுக்கெல்லாம் பச்சை மட்டை வெட்டினா எல்லா பனையும் மொட்டையா தாண்டா இருக்கும். என்ன கொடுமை, என்ன கொடுமை. இன்னும் இருக்குல்ல, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? அதுக்குள்ள இன்னும் 7:20 போகும். அப்ப இதையெல்லாம் நீ கத்துக்காம ஒன்றும் பண்ண முடியாது. உன் மலையை நொறுக்கும் போது நீ அமைதியா இருந்துட்ட. உன்னை மணலை அள்ளும் போது நீ அமைதியா இருந்துட்ட. நீ என்ன வச்சிருக்க? நீ ஆரை மறு உருவாக்கம் செய்துவிட முடியுமா? செய்திட முடியும்னு நினைக்கிறியா? நீ முடியாது. நீ பேராபத்தில் இருக்கிறாய்.
மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறான், உன் நாட்டின் வளத்தை சுரண்டி விக்கிற ஒரு தலைவன் உனக்கு கிடைத்தால் அது உன் சாபக்கேடுங்கிறான். நீ உன் சாபக்கேடுங்கிறான். வெட்டி விற்கிறவர்கள் இவர்கள் தான், இந்த இந்தியர் திராவிடர் தான். சரி, ஆற்று மணலை அள்ளி வித்ததை பற்றி பாரதிய ஜனதா காங்கிரசின் கருத்து என்ன? மலையை மணலாக நொறுக்கி விற்கிறதை பற்றி இந்த பாரதிய ஜனதா காங்கிரசின் கருத்து என்ன? ஏனால் திமுக அதிமுக கருத்து கேட்க முடியாது. ஏன்னா வெட்டி விற்கிற திருட்டு கூட்டமே இதுதான். அதுக்கு பெருமை மயிராக நாங்கள் கிரஷர் வச்சிருக்கோம். வச்சிரு, அதில் வச்சுதான் உன்னை நசுக்கணும். தாயின் மார்பை கரியாக பார்ப்பது எவ்வளவு பெரிய கொடுமையோ, அப்படி தாயின் பூமி தாயின் மார்பை காசாக பார்ப்பதும் அவ்வளவு பெரிய கொடுமை செய்து விட்டார்கள் இந்த ஆட்சியாளர்கள். நீ துடிக்கல, நீ தவிக்கல. ஒரு நாள் உன் நிலம் வாழ தகுதியற்ற பாலைவனமாக மாறும்போது இந்த அண்ணனை தேடுவாய், தேடுவாய், நீ தேடுவாய், எழுதி வச்சுக்க, தேடுவாய், தேடுவாய். அது வரைக்கும் இந்த அயோக்கியர்களுக்கு, இந்த திருடர்களுக்கு, இந்த பாவிகளுக்கே ஓட்டை போடுவாய். தெரிந்தும் இந்த வேலை ஏன் செய்யறேன்? உன்னோட பிறந்துட்டேன், உன்னை காதலிச்சிட்டேன், விட்டு போக முடியல. மீட்டோ இழந்துட்ட, இருக்கிறதையாவது காப்பாற்றி வச்சிரு. நீ உன் பிள்ளைகளுக்கு மாளிகை கட்ட வேண்டாம், வங்கிகளில் கோடி கோடியாக பணம் போட வேண்டாம். வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமா? தராது. இன்னைக்கு பல வங்கிகளில் திடீர்னு காசு இல்லை, திவாலாய் மஞ்சள் அடிச்சு கொடுத்து ஓட்டிட்டான். மோடி ஒரு படம் போட்டான், ஒருத்தன் கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வாங்கினாரு. பஞ்சாப் நேஷனல் எஸ்பிஐயில் பணம் இல்லை, அப்படி கையை தலையில் வச்சுட்டு, அப்பா ஒரு வங்கி காலி, கேஷ்லெஸ் எக்கனாமி அப்படின்னு உட்கார்ந்துருந்தா. அப்படி கதையை முடிச்சு விட்டுருவான். அதனால கவனமா இரு, ரொம்ப எச்சரிக்கையா இரு. நீ நம்ம இடத்துல ரொம்ப அறிவா பேசுவாங்க, புவி வெப்பமாகுதும்பாங்க, பருவநிலை மாறிடுச்சும்பாங்க. பருவநிலை மாறிச்சா நீ மாத்தினியான்னு கேட்டுப்பாரு, பதில் இருக்காது. நாம் தான் மாற்றினோம். புவி வெப்பமாகிறது ஏன்? நச்சு புகை அந்த வளிமண்டலத்தை பாதுகாத்து ஓசோன் காற்றை வெளியிட்டு பாதுகாத்தது. ஓசோன் காற்றை வெளியிடுவது யார்? துளசி செடி வளர்க்க முடியாதா? நீலப்பச்சை பாசிகள் வளர்க்க முடியாதா? கடலுக்குள்ள இருக்கிற நீலப்பச்சை பாசிகள் அழிக்கிறாய். பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை கொட்டி அழிக்கிறாய். அங்கிருந்தால் ஓசோன் காற்று போச்சு. அந்த வளிமண்டலம் அப்படியே சூரிய வெப்பத்தை தடுத்து அதை ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக இறக்குச்சு. அதுக்கு மேலே பூமியில் இருக்க மரங்கள் தன் உணவுக்கு ஸ்டார்ச்சை உறிஞ்சிக்கிட்டு அங்கே சர்க்கரை, அதில் இருக்க சர்க்கரை உண்டு வெள்ளையாக இருக்க வேண்டிய இலை பச்சையாக மாறுது, பச்சையாக மாறுது. அப்போ புவி வெப்பமாகுது. உனக்கு வெயில் அடிக்கும் போது ஒரு கொடையை பிடிக்கிற, ஒரு முக்காடை போடுற, ஒரு துண்டை எடுத்து தலப்பா கட்டுற. நம்ம பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, ஒரு கொடையை பிடிக்கணும். என்னென்ன செய்யணும்? ஒரு மரக்கண்டை நட்டு வளர்க்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். வெயில் அடிக்கும் போது நிழலில் நிற்க வேண்டும் என்று நினைக்கிற என் மக்கள், அதற்கு முதலில் நிழலை உருவாக்க ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கணும். கார்ல இருந்து இறங்குற ஒரு கோடி கார், வண்டியை நிழல்ல நிறுத்திட்டு வாப்பா, நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல மரத்தை வளர்க்கணும். இந்த அடிப்படை அறிவை நீ அறிந்து கொள்ளணும். அப்ப புவி வெப்பமாக தடுக்க இருக்க ஒரே வாய்ப்பு மரம் நடுதல். கிளீன் இந்தியா அல்ல, கிரீன் இந்தியா. நீ என்ன செய்வாய் சீமான்? பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம். 10 ஆண்டுகளில் என் பூமி தாயை, என் தமிழ் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் போர்த்துவேன். என்னை பார்த்து மற்ற மாநிலங்கள், மற்ற நாடுகள் பின்தொடரும். ஊழல் லஞ்சம் ஒரு நொடியில் ஒழிக்கலாம். ஒரு நேர்மையாளன் ஏறி அதிகாரத்தில் இருந்தால் ஊழல் லஞ்சம் இல்லை. லஞ்சம் பெற்றார் அதிகாரி, பணி இடை நீக்கம் அல்ல, நிரந்தர பணி நீக்கம். வெளியில போ. அவர் ஊழல் லஞ்சம் பெறமாட்டார். ஏன்? அவர் பிள்ளைக்கு ஆகச்சிறந்த கல்வியை நான் கொடுப்பேன். அவர் குடும்பத்தில் யாருக்கும் ஆகச்சிறந்த மருத்துவத்தை தமிழர் அரசு, தமிழ் தேசிய அரசு கொடுக்கும். அப்படின்னா செலவுக்கு காசு தேவைப்படாது. பிள்ளைய படிக்க வைக்கத்தான் காசு. யாருக்கும் உட முடியலன்னா வைத்தியம் பார்க்கத்தான் காசு, தண்ணி வாங்கத்தான் காசு. மின் உற்பத்தி அந்த திட்டத்தை பெருக்குவேன். எங்கு பார்த்தாலும் சூரிய ஒளி, காற்றாலை, கடலலை, மின்சாரத்தை பெருக்கிக் கொண்டே போவேன். இந்த மாதிரியா பூமி தாயின் சதையை நோண்டி நோண்டி நெய்வேலி, பழுப்பு, நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளத்தை கட்டிப்பிடித்து அழுகிறார்கள்.
மண்ணுக்கும் மக்களுக்கும் நாசத்தை ஏற்படுத்துகிற அணு உலை அனல் மின்சாரத்தை கட்டிப்பிடித்து அழுகிறார்கள். இதையெல்லாம் அரசு வைத்துக் கொள்ளுகிறது. மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாது, இயற்கைக்கு எந்த பாதிப்பும் தராத காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை மின்சாரத்தை தனியாருக்கு தாரை பார்க்கிறார்கள். அப்போ இதை மூடிவிட்டு காற்றாலை, சூரிய ஒளியில் மின்பூங்கா நாடெங்கிலும் அமைக்கணும். விளைநிலங்களை பறிக்கக்கூடாது. விளைச்சலுக்கு பயன்படாத கரட்டு காடுகள், மலை முகடுகள், அதுகளில் பண்ணணும். இப்போ நம்ம வந்தால் சட்டம் என்ன? இந்த பேருந்து நிறுத்தம் எவ்வளவு பெரிய கூரை, கூரை முழுக்க சூரிய ஒளி மின்தகடு, கழிவறை மேலே சூரிய ஒளி மின்தகடு, டிவைடர் சூரிய ஒளி மின்தகடு, எங்கு பார்த்தாலும் மின்பூங்கா. நீ செய்து காட்டுகிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ என்ன நினைப்ப? சாத்தியமில்லாத சீமான் பேசுறான். சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தாண்டா புரட்சியாளர். அதாண்டா புரட்சியாளன். நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். சேகுவரா சொல்றான். அப்படிதான் சாத்தியப்படுத்த முடியும். எது ஒன்று சாத்தியத்திலிருந்து பிறந்திருக்கேன், உடன் பிறந்தவனை தேவையிலிருந்தான் பிறந்திருக்கேன். எல்லாம் கேரளாவுக்கு போ, அண்ணே சுரேன்னு சும்மா ஒரு சுற்றுலா போயிட்டு வாயேன். போயிட்டு வாங்க, ஒரு 500 ரூபா காசு இந்த ஓட்டு கொடுப்பாங்க, அந்த காசு வாங்கிட்டு கூட போயிட்டு வாங்க. போயிட்டு வா, ஒன்றும் தப்பு இல்லை, போயிட்டு வாவேன். எல்லா வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் சூரிய ஒளியில் மின்தகடு இருக்கும். சும்மா பாரு. பொட்டல் என்று ஒன்று இருக்காது, வெற்று வெளி என்று இருக்காது. எல்லா இடங்களிலும் மரங்கள், பொட்டலாக இருந்தால், வெட்ட வெளியாக இருந்தால் மேய்ச்சல் நிலங்களாக இருக்கும். இந்த மாடாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். சின்னதாக குளங்குட்டை இருக்கும், வாத்து, கொக்கு, குருவியல் சாப்பிட்டுட்டு இருக்கும். நீ வேணா பயணம் பண்ணு, சும்மா பயணம் பண்ணு. பிளாஸ்டிக் பொத்தலை கொண்டு போ, தெருவில் போட்டு பார்ப்போம். 10 பேர் வந்து ஒன்று அடி பிச்சு போடுவேன். எங்கே வந்து பிளாஸ்டிக் போடுறாங்க? அவனால் முடிகிறது, உன்னால் முடியாதா? எங்கு பார்த்தாலும் விண்ணூர்தியில் பறந்து போ, குனிஞ்சு பார், பச்சை பசையில என்று மரங்கள் அடர்ந்து இருக்கும், பச்சையா இருக்கும். கேரளா அங்கங்கே சில கட்டடங்கள் தெரியும். இங்கே வா, திருப்பி அதே விண்ணூர்தியில் வெறும் கட்டடங்கள் தான் இருக்கும், மரங்களே தெரியாது. இதை மாற்றுவதானடா தலைகீழ் மாற்றம், புரட்சி. முடியாது என்று எண்ணாதே. விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ, முடியும் என்று உன்னை நம்பு. உன்னால் முடியும், என்னால் முடியும், நம்மால் முடியும். நாளை நம் தமிழ் சமூகம் விடியும். நம்பிக்கையோடு இரு. இங்கே எதற்கு ஆசிரியர் பெருமக்களை, ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு ஆசிரியை, என் மகள், அன்பு மகள், பேராசிரியை, எதற்கு? அறிவார்ந்த சமூகம் படைக்க துடிக்கிறான் பிரபாகரனின் பிள்ளை. எதற்கு? ஆசிரியர் பெருமக்களை போற்றுகிற சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளரும். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். தான் படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று எங்கு நூலகம், லைப்ரரி இருக்கோ அதற்கு பக்கத்திலே விடுதி எடுத்து தங்கிய பெருந்தகை அறிவாசான அண்ணல் அம்பேத்கர். ஒரு மனிதன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் தான் படித்திருக்கணும். ஆனால் 64,000 புத்தகம் படித்தவன் உலகத்திலே பேராசான அண்ணல் அம்பேத்கர் தான். தெற்காசிய கண்டத்திலே தனி ஒரு மனிதனின் நூலகம் பெரிதாக இருந்தது அண்ணல் அம்பேத்கருடையதுதான். அவர் ஜமீனோ திவானோ பெரிய ஆளோ கிடையாது, பிரதம அமைச்சரோ ஒன்றும் கிடையாது. ஆனால் புத்தகங்களை சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்க வேண்டும் என்று செய்த பெருந்தகை. அறிவார்ந்த சமூகம் படையணும்னா ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படணும். அந்த ஆசிரியர்கள் வீதியில் வந்து போராடுகிற நிலைமை வாய்த்தவர்கள் இந்த திராவிட திருடர்கள். கொடுமை. எத்தனை பேர் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிவிட்டு தெருவிலே, நியமன ஆசிரியர் நியமன தேர்வு எழுதிவிட்டு தெருவிலே எத்தனை பேர் சம வேலை இடைநிலை ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய சொல்லி எத்தனை பேர், எவ்வளவு போராட்டம். ஒரு ஆசிரியர், அறிவை கற்பிக்கிற ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டா அது முட்டாள் சமூகமாயிருமடா. நம்மை பெற்ற தாய் உயிர் கருவறையில் 10 மாதம் தான்டா சுமக்கிறான். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் அறிவு கருவறையில் 18-20 ஆண்டுகள் வச்சு நம்மை சுமக்கிறார்கள்.